அரசே, தாங்கள் ஏதேனும் எனக்கு தர விரும்பினால் நான் உட்பட என் கணவர்கள் ஐவரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்க வேண்டும். விடுதலை செய்வது மட்டுமில்லாமல் சூதபுத்திரன் கர்ணன் கூறியபடி எனது புத்திரர்கள் ஒருபோதும் தாசையின் புத்திரர்கள் ஆகிவிடக்கூடாது. அப்படி அவர்கள் அழைக்கப்படவும் கூடாது. பாண்டவர்களை இப்பொழுதே அடிமை தலையிலிருந்து விடுவிக்கிறேன். திரௌபதி, இன்னும் என்ன வேண்டும்? எனது கணவர்கள் இழந்த அஸ்திரங்களையும் இந்திரபிரஸ்த அரசையும் அவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். இக்கணமே தந்தேன். இதை கொடுத்தும் என் மனம் சாந்தி அடையவில்லை. வேறு என்ன வேண்டும் கேள் திரௌபதி. சத்திரிய பெண்களுக்கு 2 வரன்களுக்கு மேல் கேட்க உரிமை இல்லை அரசே. திரௌபதி, நீ என் குலமகள். ஆபத்தான காலத்திலும் சத்திரிய நீதியை நினைக்கின்றாய். இருந்தாலும் கொடுக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. அவையோர்களே, அத்தினாபுரத்தின் அரசன் அறிவிக்கிறேன். எனது அருமை புத்திரன் தர்மன் எதையெல்லாம் சூதாட்டத்தில் இழந்தானோ அதையெல்லாம் மீண்டும் அவனுக்கே அளிக்கின்றேன். திரௌபதியை போல் துணிச்சலான புத்தி கூர்மையான கைகாரியை இதுவரை நான் கண்டதில்லை. கர்ணா, நிறுத்து உன் புகழ்ச்சியை. வாயை மூடு பீமா. இப்போது நாங்கள் அடிமைகள் அல்ல, இந்திரபிரஸ்தத்தின் ராஜகுமாரர்கள். கர்ணா, திரௌபதியை வேசி என்று இகழ்ந்த உன் வாயால் திரௌபதியை புகழ்வதை கூட என்னால் சகித்துக் கொள்ள இயலாது. பெரியப்பா, நாங்கள் உங்கள் கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம். தர்மா, நீங்கள் யாவரும் இந்திரபிரஸ்தம் சென்று அரசாள வேண்டும். உத்தரவு பெரியப்பா. தர்மா, அறிவுரை கூறும் அருகதையில்லாத இடத்தில் இருக்கிறேன். ஆனால் நம் குலத்தின் நலன் கருதி கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு மரத்தை வெட்டுபவன் தானும் மரத்தோடு சேர்ந்து விழுகிறான். பழிவாங்கும் எண்ணமும் அப்படிப்பட்டதே. என் புத்திரர்களே, பழிவாங்கும் எண்ணத்தை துறந்து விடுங்கள். பழிவாங்கும் எண்ணம் மனிதனை அழித்து விடும். அப்படி எப்போதேனும் இங்கு நடந்த சம்பவம் நினைவிற்கு வந்து பழிவாங்கும் எண்ணம் தோன்றினால் அப்போது இந்த குருட்டு பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் நினைவில் கொள்ளுங்கள். அப்போது உங்கள் பழிவாங்கும் எண்ணம் தனிய வாய்ப்புள்ளது. ஆகட்டும் பெரியப்பா. நலமோடு வாழுங்கள். சென்று வாருங்கள்.
மகளே திரௌபதி, அழாதே. கோழிகளை புத்திரர்களாக பெற்று நான் தானம்மா அழ வேண்டும். நீ அழக்கூடாதம்மா. தர்மத்தின் தலைமகனை புத்திரனாக பெற்றுவிட்டதாக இதுவரை இருமாந்திருந்தேன். பலத்தில் நிகரற்ற பீமனை நினைத்து பெருமிதத்தில் இருந்தேன். வில்வித்தையில் நிகரற்ற அர்ஜுனனை மகனாக அடைந்ததை நினைத்து நான் மகிழ்ந்திருந்தேன். சாஸ்திரத்திலும் சத்திரிய தர்மத்திலும் நிகரற்ற அஸ்வினி குமாரர்களை மகன்களாக பெற்றதை நினைத்து நான் ஆனந்தம் அடைந்திருந்தேன். என் அத்தனை நம்பிக்கையையும் இன்று பொடி பொடியாக்கிவிட்டார்கள் என் புத்திரர்கள். மாவீரர்களை புத்திரர்களாக பெற்ற என் கர்வம் என்றோடு அழிந்தது திரௌபதி, என்றோடு அழிந்தது. திரௌபதி, நீ எதற்காக அழுகிறாய்? வெட்கப்படுகிறாய், தலை குனிகிறாய். நீ உன் சிரசை நிமிர்த்தி கம்பீரமாக நட. அவமானம் நேர்ந்தது உனக்கல்ல, தர்மத்தின் சொரூபமான தர்மனுக்கு. அவமானம் நேர்ந்தது உனக்கல்ல, உலகில் சிறந்த வீரன் பீமனுக்கு. அவமானம் நிகழ்ந்தது உனக்கல்ல, துரோணாச்சாரியாரின் சீடன் அர்ஜுனனுக்கு. அவமானம் நிகழ்ந்தது உனக்கல்ல, கங்கையின் மைந்தர் பீஷ்மருக்கு. நீ எதற்காக திரௌபதி அத்தனை பேர் அவமானங்களையும் சுமந்து துடித்துக் கொண்டிருக்கிறாய்? அக்னி புத்திரியான உன்னை அவமானப்படுத்தும் வல்லமை எந்த ஆண்மகனுக்கும் இல்லை என்று இன்று அவையில் நிரூபணமாகி உள்ளது. நீ மாசற்ற பத்தினி என்பதை இன்று நடந்த சம்பவம் உலகிற்கு பறைசாற்றி உள்ளது. நீ நிமிர்ந்து கம்பீரமாக பார். திரௌபதி, நீ ஏன் கூந்தலை அள்ளி முடியாமல் தலைவிரி கோலத்தில் இருக்கிறாய்? சுமங்கலியான நீ இப்படி இருக்கக்கூடாது. கணவனை இழந்த கைம்பெண்களும் மரண வீட்டில் இருக்கும் பெண்களும் தான் இப்படி கூந்தலை அள்ளி முடியாமல் இருப்பார்கள். உன்னை இக்கோலத்தில் என்னால் காண இயலவில்லை. அத்தை, ஒரு வகையில் இந்த அத்தினாபுரத்தில் வாழும் அத்தனை ஆன்மாக்களும் மரணித்து விட்டது. பிணங்களின் மத்தியில் ஒரே ஒரு ஆன்மா துடிக்க கண்டேன். அது பட்டத்து அரசி காந்தாரியின் ஆன்மா. காரணம், பட்டத்து அரசி என்னை போல் ஒரு பெண். ஆண்கள் கூடிய அவையில் ஒரு பெண்ணை மானபங்கம் செய்தார்கள். என்னை காக்கவோ என்னை தேற்றவோ
உங்களின் ஒருவருக்கு கூட திராணி இல்லாமல் போனது. எனக்காக கண்ணீர் வடித்ததும், என்னை அள்ளி அணைத்து ஆறுதல் சொல்ல ஓடோடி வந்ததும் ஒரு பெண்தான். அந்த கணத்தில்தான் நான் உணர்ந்து கொண்டேன், இந்த உலகம் ஆண்களின் உலகம். ஆண்களுக்குத்தான் அவர்கள் போன்ற சத்தியம் பெரிது, நன்றி கடன் பெரிது, தர்மம் பெரிது. ஆனால் அவர்களுக்கு ஒரு பெண்ணின் மானம் துச்சமானது. அதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். திரௌபதி, உங்கள் புத்திரர்கள் ஐவரும் உயிரோடு இருக்கும் போதே நிறைந்த அவையில் உங்கள் மருமகள் துகிலுறையப்பட்டாள். ஆகவே உங்கள் புதல்வர்கள் யாவரும் உயிரோடு இருந்தும் இல்லாதவர்கள்தான். திரௌபதி, ஆனாலும் பெற்ற தாயின் முன்பாக பிள்ளைகளை அப்படி இன்னொரு முறை கூறாதே. நீ உனது சினத்தை கைவிடு. உன் கூந்தலை அள்ளி முடிந்து கொள். இல்லை அத்தை, எனக்கு என் கூந்தலை பற்றி இழுத்தவனின் குருதி வேண்டும். அந்த குருதியை என் கூந்தலில் நெய்யாக பூச வேண்டும். அதுவரை நான் எனது கூந்தலை அள்ளி முடிய மாட்டேன். இது என் சபதம். இனி முடியா கூந்தலோடு தலைவிரி கோலத்தோடு தான் இருப்பேன். தங்களின் புத்திரர்கள் என்னை பார்க்கும் ஒவ்வொரு கணமும் நான் அவையில் மானபங்கப்பட்டு நின்ற காட்சி அவர்கள் நினைவிற்கு வர வேண்டும். கௌரவ கூட்டத்தை வதம் செய்ய வேண்டும் என்பதும் அவர்கள் நினைவிற்கு வர வேண்டும். திரௌபதி, உன் சபதத்தை நான் நிறைவேற்றுவேன். உன் கண்ணீரை துடைத்து விடு. எங்களை மன்னித்து விடு. இந்த அத்தினாபுர அரண்மனையில் இருக்கும் ஒவ்வொரு கணமும் என் உடம்பெல்லாம் கூசுகிறது. கௌரவ கூட்டத்தை கொன்று குவிக்கும் வரை நான் பட்ட அவமானம் தீராது. நீங்கள் ஐவரும் எனது கணவர் என்பது சத்தியமானால் புறப்படுங்கள், போர் தொடங்கள். இந்த பாவ பூமியான அத்தினாபுரத்தின் மீது பிறகு நான் என் கண்ணீரை துடைக்கிறேன். திரௌபதி, உன் துயரம் எனக்கு புரிகிறது. ஆனால் பெரியப்பா, பிதா, நீங்கள் குறிப்பிட்ட மகான்கள் நான் அவையில் அவமானப்பட்டு கூனி குறுகி நின்ற போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த அமைதிதானே அங்கும் இருந்தது. அதர்மம் குடிக்கொண்ட அத்தினாபுரத்தை கட்டி காக்கவா அவர்கள் இருக்கிறார்கள்? தர்மத்தை நிலைநாட்ட
நீங்கள் போர் தொடுக்க ஆயுதமாகுங்கள். இது உங்கள் திரௌபதியின் ஆணை. திரௌபதியின் கூற்றில் நியாயம் உள்ளது. வாருங்கள், இந்திரபிரஸ்தம் செல்வோம். நம் சத்துருக்களான பாண்டவர்களின் மானத்தை காலில் போட்டு நசுக்கி விட்டேன். இதைவிட வேறு மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? இனி அந்த பாண்டவர்களால் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. மாமா, நான் மகிழ்ந்திருப்பதன் காரணமே தாங்கள்தான். என் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளாமல் அப்படி என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? விஷயம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? மருமகனே, உண்மையிலேயே நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாயா? அதில் என்ன சந்தேகம்? எனது லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன். இன்று என்னை போல் இந்த உலகில் மகிழ்ந்திருப்பவன் வேறு எவராகவும் இருக்க முடியாது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. யாரங்கே? உத்தரவு அரசே. உடனே என் யாத்திரைக்கான ஏற்பாடுகளை தொடங்குங்கள். அரசே. உடனே. உத்தரவு அரசே. மாமா, என்ன யாத்திரை? நாம எங்கே புறப்படுகிறோம்? நாம் அல்ல, நான் மட்டும் புறப்படுகிறேன். எங்கே புறப்படுகிறீர்கள்? என்னுடைய காந்தார தேசத்திற்கு. அந்த தேசம் அரசன் இல்லாமல் அனாதை போல் நிற்கிறது. இங்கே உன் லட்சியம் ஈடேறிவிட்டது. இனி இங்கு எனக்கென்ன வேலை? ஆகவே நான் என் தேசத்தை நோக்கி புறப்படுகிறேன். மாமா, என்ன பேச்சு இது? உங்கள் பேச்சில் ஏதோ பூடகமான பொருள் இருக்கிறதே. துரியோதனா, நீ ஒரு குழந்தை. அதனால் தான் கிடைக்காத வெற்றியை எண்ணி எத்தனை மகிழ்ந்திருக்கிறாய். மாமா, நீங்கள் சொல்வதன் பொருள்? துரியோதனா, இதுதானா உன் லட்சியம்? பாண்டவர்களை அவமானப்படுத்துவது மட்டும்தானா உன் லட்சியம்? அடிமைகளாக நம் காலில் விழுந்து கிடக்க வேண்டிய பாண்டவர்கள் வெற்றி வீரர்களாக நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மன் மீண்டும் இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தியாக அரியாசனத்தில் அமரப்போகிறான். இப்போது சொல் துரியோதனா, இது உனக்கு மகிழ்ச்சிதானா? மலை போல் குவிந்த செல்வங்கள் பறிபோயிற்று. கடல் போல் வெறிந்த படை பரிவாரங்கள் பறிபோயிற்று. வான் போல் உயர்ந்த இந்திரபிரஸ்த சாம்ராஜ்யம் நம் கைகளை விட்டு பறிபோயிற்று. ஆனால் நீயோ ஆனந்த கூத்தாடுகிறாய். மாமா, இதுதானா உன் எதிரியை வஞ்சம் தீர்க்கும் லட்சணம்? பாண்டவர்களை ஆண்டிகளாக்கி வீதியில் நிறுத்தி இருக்க வேண்டாமா?
சூதில் வெற்றி கண்டது நாம். ஆனால் நாம் வென்ற பணைய பொருட்களோடு செல்வது பாண்டவர்கள். மருமகனே, நல்ல வேடிக்கை. மாமா, எனக்கு எப்பொழுதுதான் புரிகிறது, இதை தடுக்கவே முடியாதா மாமா? எப்படி தடுக்க முடியும்? உனக்கு உதவாத தந்தை இருக்கும் போது நான் மூளையை கசக்கி சூதாடி பாண்டவர்களின் செல்வங்களை வென்று கொடுத்தேன். ஆனால் என்னை முட்டாளாக்கிவிட்டு நான் வென்றதை பாண்டவர்களுக்கே தாரை வார்த்தார் உங்கள் தந்தை. தந்தை திரௌபதியின் சாபத்திற்கு அஞ்சு விட்டார் என்று நினைக்கிறேன். நீ சொல்வதுதான் உண்மை. அச்சத்தின் மறுபிறப்பு அரசர் திருதராஷ்டிரர். அவருக்கு நெஞ்சு நிறைய ஆசை இருக்கிறது, மகன் சக்கரவர்த்தியாக ஆக வேண்டும் என்று. ஆனால் அதைவிட அதிகமாக அச்சம் இருக்கிறது பாண்டவர்களின் பராக்கிரமத்தின் மீது. மீண்டும் இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தியாக போகிறான் தர்மன் என்று நினைக்கும் போதே என் நெஞ்சு எரிகிறது. எப்பாடு பட்டேனும் அதை தடுத்தாக வேண்டும் மாமா. இன்னொரு முறை பாண்டவர்களோடு சூதாட வாய்ப்பு கிடைத்தால் பாண்டவர்கள் பெற்றுச் செல்லும் அனைத்தையும் வென்று தருவேன். மீண்டும் ஒரு சூதாட்டமா? ஆம், அந்த ஆட்டத்தில் பாண்டவர்கள் பறிகொடுத்ததை நான் மீட்டு காட்டுகிறேன். தந்தை ஒருபோதும் இதற்கு சம்மதிக்க மாட்டாரே. அரசே, காந்தாரி, வந்து விட்டாயா? குந்தியிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று சென்றாயே, பேசினாயா? எதையும் பேசுவதற்கான சூழ்நிலை அங்கு நிலவவில்லை அரசே. உன் தந்தையை நீ அறிந்தது இவ்வளவுதான். உன் தந்தை ஈரம் உணராத ஒரு களிமண். அந்த களிமண்ணை நாம் விரும்பிய வடிவில் பிசைந்தெடுக்க தண்ணீராக உதவும் உனது கண்ணீர். ஆனால் நீ கேட்க வேண்டிய விதத்தில் கேட்க வேண்டும். தந்தை சம்மதித்தாலும் தாயார் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். அவள் உன் தந்தைக்கு கட்டுப்பட்டவள். இருவரும் சம்மதித்தாலும் பீஷ்மரும் விதுரரும் குலகுருக்களும் சம்மதிக்க மாட்டார்களே. அவர்கள் அனைவரும் அத்தினாபுரம் எனும் குண்டுக்குள் அடைபட்ட சிங்கங்கள். கூண்டுக்குள் இருக்கும் சிங்கத்தால் கர்ஜிக்க மட்டுமே இயலும், கடிக்க முடியாது, காயப்படுத்தவும் முடியாது. அப்படியானால் இப்போதே தந்தையிடம் செல்கிறேன். மீண்டும் ஒரு சூதாட்டத்திற்கு அனுமதி பெறுகிறேன். மருமகனே, அனுமதி மட்டும் பெற்றுவிடு. இந்திரபிரஸ்தத்தை மீண்டும் வென்று வெற்றியை உன் பொற்கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். என்ன சொல்கிறாய் காந்தாரி? ஆம் அரசே, அவர்கள் இழந்ததை திருப்பி அளிப்பதன் மூலம் பாண்டவர்கள் நெஞ்சில் பற்றியுள்ள பகையை அகற்றிவிட முடியும் என்ற நாம் போட்ட கணக்கு தவறாகி போனது. எனக்கு என் கூந்தலை பற்றி இழுத்தவனின் குருதி வேண்டும். கௌரவ கூட்டத்தை கொன்று குவிக்கும் வரை நான் பட்ட அவமானம் தீராது. அவர்கள் பகையை மறக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டதாலும் வெறும் பேச்சின் மூலம் எதையும் சாதித்துவிட முடியாது என தெரிந்து கொண்டதாலும் எதுவும் பேசாமல் வந்துவிட்டேன்.
நீ செய்த நீசத்தனத்திற்கு நீ காட்டிய துடையை பிளப்பேன். தந்தைக்கும் தாய்க்கும் வணக்கம். அரசரும் அரசியும் இந்த அடிமையின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம். துரியோதனா, என்ன இந்த நேரத்தில்? ஏதேனும் செய்தியா? சொல்லு. தந்தையே, நான் சூதாட்டத்தில் இந்திரபிரஸ்தத்தை வென்று தங்கள் கரங்களில் ஒப்படைத்தேன். ஆனால் தாங்களும் அதை மறுபடியும் பாண்டவர்களுக்கு தாரை வார்த்து தவறையளித்து விட்டீர்கள். தந்தையின் செயலை தவறென்று சொல்லாதே துரியோதனா. துரியோதனா, அது நடந்து முடிந்த கதை. இனிமேல் நடக்கப் போகும் கதையை நான் சொல்கிறேன். அரசே, நம்மால் அடிபட்டு தப்பியோடிய சர்ப்பம் என்ன செய்யும்? நிச்சயம் ஒரு நாள் நம் மீது விஷத்தை கக்கும். பாம்பிற்கே இத்தனை வஞ்சம் என்றால் பராக்கிரமம் நிறைந்த பாண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் சற்று யோசித்துப் பாருங்கள். அடி வாங்கியவனை விட அடித்தவன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகுடி, என்ன சொல்கிறாய் நீ? நடக்கப் போவதை சொல்கிறேன். தந்தையே, பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் திரும்பினால் நிச்சயம் அவர்கள் நம் மீது போர் தொடுத்து வருவார்கள். அது எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? ஆம் அரசே, அவன் சொல்வது நடக்க வாய்ப்பிருக்கிறது. பிறகென்ன? பீமன் துரியோதனனின் தலையை எடுப்பான், துச்சாதனனின் நெஞ்சை பிளப்பான். சகுனி, மூடு உன் வாயை. அக்கா, அரசருக்கு உண்மையை நினைவூட்டினேன், அவ்வளவுதான் அக்கா. பேச்சிற்கே இத்தனை பயங்கரமாக உள்ளதே, செயலில் இது நடக்காமல் தடுக்க வேண்டியது நம் கடமையல்லவா? தந்தையே, ஒரு காட்டிற்குள் 2 புலிகள் வசிக்க முடியாது. ஒரு உரைக்குள் 2 கத்திகள் இருக்க வாய்ப்பே இல்லை. அதுபோன்று ஒரு நாட்டிற்குள் 2 சாம்ராஜ்யங்கள் இருக்கவே முடியாது. துரியோதனா, நீ நினைத்தால் அது முடியும். என்னால் முடியாது தந்தையே, இது உறுதி. சகுனி, இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? இந்த பிரச்சனைக்கு 2 தீர்வுகள் தான் உள்ளன. பூடகம் வேண்டாம், உடைத்து சொல். ஒன்று, பாண்டவர்களோடு யுத்தம் செய்வது. சகுனி, நிறுத்து. நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன். 2வது, பாண்டவர்களை மீண்டும் சூதாட அழைப்பது. இன்னொரு சூதாட்டத்தை இந்த நாடு தாங்குமா? அரசே, தங்கள் புத்திரர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் தாங்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும். நடந்து முடிந்த நிகழ்வுகளால் நமக்கு ஏற்பட்ட அவப்பெயரை துடைக்கவே பிறவிகள் பத்தாது சகுடி. இப்போது இந்த நிலையில் அது போன்ற சம்பவங்கள் இப்போது எதுவும் நடக்காது. இதற்கு என்னால் உறுதியளிக்க முடியும் தந்தையே. சூதாட்டத்தில் யார் தோற்றாலும் அவர்கள் 12 ஆண்டு வனவாசம், 1 வருடம் அஞ்ஞாதவாசம் செல்ல வேண்டும். இதுதான் பந்தயம். பாண்டவர்களை வனவாசம் அனுப்பிவிட்டால் பிறகு யுத்தம் நடக்காது. ஒருவேளை துரியோதனன் வனம் செல்ல வேண்டி வந்தால்? அதை தாங்கும் நிலைக்கு தாங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும்.
தந்தையே, அப்படி நடக்காது. நான் மாமாவை மலை போல் நம்புகிறேன். அதைவிட நான் பாண்டவர்கள் மேல் கொண்டிருக்கும் பகை நியாயமானது என்று நம்புகிறேன். தயங்காமல் அனுமதி அளியுங்கள். மகனே, உனக்காக நான் அந்த பாவத்தை மீண்டும் செய்கிறேன். பாண்டவர்களுக்கு சூதாட அழைப்பு விடுக்கிறேன். அரசே, நான் அழைப்பு விடுகிறேன். பிரதிகாமியை வர சொல். அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். விரைந்து செல். பாண்டவர்கள் எங்கு இருந்தாலும் நான் அழைத்தேன் என்று கூறி அழைத்து வா. அரசே, தாங்கள் என்ன கூறினீர்கள் என்று சொல்ல வேண்டும். பிரதிகாமி, தந்தை கூறியதை அப்படியே செய். எதிர்கேள்வி கேட்காதே, செல். உத்தரவு அரசே. அரசே, நான் வருகிறேன். வருகிறேன் தந்தை. அரசே, நீங்கள் இப்பொழுது பாதி ஆற்றை கடந்துள்ளீர்கள். இன்னும் கடக்க வேண்டிய கஷ்டங்கள் பல உள்ளன. எந்த நிலையிலும் ஒற்றுமை என்னும் கொள்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். மாமன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். பேரரசர் திருதராஷ்டிரர் உங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார். பிரதிகாமி, அரசர் அழைப்பதின் நோக்கம்? அடியேன் அறியேன் இளவரசே. அண்ணா, வேண்டாம். நம் பயணம் தொடரட்டும். அரசரின் அழைப்பை என்னால் எப்படி தட்ட இயலும்? அண்ணா, செய்தி இல்லாத அழைப்பை தவிர்ப்பது தவறாகாது. அரசரை அவமதிப்பது நம் தந்தையை அவமதிப்பதற்கு நிகரானது. தர்மர் கூற்றிலும் நியாயம் உள்ளது. நான் வருகிறேன். வணங்குகிறேன் அரசே. தாங்கள் திரும்ப அழைத்ததன் பேரில் நாங்கள் மீண்டும் வந்திருக்கிறோம். நீடூழி வாழுங்கள்.
என் பிரியத்திற்குரிய தம்பி பாண்டுவின் புத்திரன் தர்மா அத்தினாபுரத்திற்கும் இந்திரபிரஸ்தத்திற்கும் இடையே நல்லுறவு மலர வேண்டும் என்ற நோக்கத்திலேயே நான் சூதாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தேன். அது பெரும் விபரீதத்தில் முடிந்துவிட்டது. மகிழ்ச்சியை கொண்டு வந்த நீ இப்பொழுது துயரத்தை சுமந்து செல்கிறாய். அதை நான் விரும்பவில்லை. நடந்ததை மறந்து நீ மீண்டும் கௌரவர்களோடு மகிழ்ந்து உறவாட வேண்டும். ஆம் சக்கரவர்த்தி, பொழுதுபோக்கிற்காகவும் உல்லாசத்திற்காகவும் தானே சத்திரியர்கள் சூதாடுகிறார்கள். ஆனால் நாமோ அதை யுத்தகளமாக மாற்றிவிட்டோம். அதை சரி செய்ய விரும்புகிறார் அரசர். நடந்த தவறை எவ்வாறு சரி செய்ய இயலும்? பாண்டவர்கள் மனது வைத்தால் இயலும். மனவருத்தம் ஏதுமின்றி மகிழ்ச்சியோடு அத்தினாபுரம் வந்தீர்கள். அதே மகிழ்ச்சியோடு தாங்கள் நாடு திரும்ப வேண்டும் என்பதே அரசரின் விருப்பம். ஆம் தர்மா, விருந்தும் சூதாட்டமும் மீண்டும் தொடங்கட்டும். மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடங்கும் சூதாட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியோடு முடியட்டும். வேண்டாம் மன்னா, வேண்டாம். வேண்டாம். இளவரசர்களுக்கு சந்தேகம் வேண்டாம். யாரும் எதையும் சூதாட்டத்தில் பணயம் வைக்க வேண்டாம். பொழுதுபோக்காக ஒரு ஆட்டம் ஆடுவோம், கலந்து பேசுவோம், மகிழ்ந்திருப்போம், நிறைந்த உறவோடு பிரிந்து செல்வோம். தர்மா, நீ பெரியப்பா மீது பேரன்பு கொண்டவன். ஆகவே உன் இறுக்கம் தளர்த்தி உன்னை இன்முகத்தோடு திருப்பி அனுப்ப நினைக்கிறேன். நீ மீண்டும் துரியோதனனோடு சூதாடினால் நமக்குள் ஏற்பட்ட பகை மறந்து உறவு வளர வாய்ப்புள்ளது என்று நம்புகிறேன். என் நம்பிக்கை உண்மையாவது உன் கையில்தான் இருக்கின்றது. அரசே, வேண்டுமென்றால் மருமகன் தர்பன் சார்பாக நானே பகடையை உருட்டுகிறேன். இதனால் நமக்குள் ஏற்பட்ட வெரிசல் சரியாகும் அல்லவா? என் அதிர்ஷ்டம் தங்களுக்கு உதவுமானால் அதைவிட பாக்கியம் எனக்கு வேறு எதுவும் இல்லை. வேண்டியதில்லை. நன்மையோ தீமையோ அது அண்ணன் செயலில் நடந்ததாக இருக்கட்டும். அரசரின் விருப்பம் நான் இங்கே மீண்டும் சூதாடுவது என்றால் அதை நிறைவேற்ற நான் சித்தமாக இருக்கிறேன். பிறகென்ன, சக்கரவர்த்தியே சம்மதித்து விட்டார்.
ஆட்டத்தை தொடங்குங்கள். அத்தினாபுர அரண்மனையே இன்பத்தால் நிறையட்டும். வேண்டாம் அண்ணா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. பொருட்களோ உயிர்களோ பணயம் வைக்கப்படாத சூதாட்டத்தில் என்ன சூழ்ச்சி இருக்கப் போகிறது? அர்ஜுனா, நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நடைபெறப் போகும் சூதாட்டத்தில் நான் எதையும் பணயம் வைக்கப் போவதில்லை. இது சத்தியம்.